ஆபத் சகா ஈஸ்வரரோட முகவாயில் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? வேற மாதிரி இருக்குங்க. அதுவும் உடஞ்ச நிலையில் இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய கோயில், என்னங்க மாடு கட்டி வச்சுட்டு இருக்காங்க இங்க. ரவுண்டு கட்டிட்டாங்க. இனிமேல் இங்கே நின்று இருந்தோம்னா சுத்து போட்டு செதுக்கிடுவாங்க. நீங்கள் நாங்கள் அப்படியே போயிடுவோம். ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதலூர் வட்டத்தில் கோவில்பத்து அப்படிங்கிற ஊருக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த ஊரில் சோழர்கள் காலத்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அவர் பேருக்கு வந்து ஆபத் சகா ஈஸ்வரர் அப்படின்னு சொன்னாங்க. சுற்றியுமே 4 பக்கம் மதில் சுவர் இருக்குங்க இந்த கோயிலை சுற்றியும். அதுக்கப்புறம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படின்னா சுற்றியுமே வீடு தான். அந்த சென்டரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு இந்த கோயில் இதுதான். இங்கே பாருங்கள், அந்த கோயிலோட முகவாயில் பாருங்கள், என்ட்ரன்ஸ் பாருங்கள். இந்த அது பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. அது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியுதுல்ல? எனக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலோட கோபுரம் ஒன்று வச்சு ஒரு கோயில் அமைப்பு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழைய கோயிலோட அமைப்பு ஒன்று இருக்குங்க. நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறவாங்க. செருப்பு இங்கேயே விட்டுட்டேங்க. ஏதோ சாணி, என்னங்க இது? ஏதோ மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க போலியே. இவ்வளோ பெரிய பழமையான ஒரு கோயில் மாடு கட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்கள்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் உடஞ்ச நிலையில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், என்ன இது? இதுக்கு தலையே இல்லைங்க, தலையே இல்லைங்க. இங்கே பாருங்க, ஐயா நாய் கத்த ஆரம்பிச்சிருச்சே. வரேன்டா இருறா வரேன். எடுக்க விட மாட்டானுங்க நினைக்கிறீங்க. பாருங்க, கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டினா தான் போவானுங்க. போயிட்டான் பாருங்க. அந்த கோயிலோட சுற்று அமைப்பு பாருங்க. இந்த செம்பாரங்கற்கல்ல இங்கே சிதறி இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இங்கேயும் பதிச்சிருக்கிறாங்க. இதுதாங்க இந்த கோயிலோட கோபுரம். அந்த பழைய காலத்து கோபுரம் செமையாக எவ்வளோ அடி, இது எனக்கு தெரிஞ்சு 30 அடிக்கு மேலே இருக்குங்க. இது அந்தளவுக்கு பெருசு. இது சின்னதாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு பெருசு. ஏய் ஒழுங்காக ஓடிடு, மாட்டினா அவ்வளோதான் நீ. இந்த கோயிலுக்கு சேர்ந்தது தான் அந்த கோயில்னு சொன்னாங்க. அந்த கோயில் அங்கே இருக்குங்க. எப்படிங்க இது? மேலே ஏதோ நந்தி போல் ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்க. சரி, நான் உங்களுக்கு வரும்போதே சொல்லியிருந்தேன் ஊருக்குள்ளே இருக்குதுங்க இந்த கோயில் அப்படின்ட்டு. அதனால ஊருக்குள்ளே இருக்கிற நாயெல்லாம் கிளம்பிடுச்சிங்க. நம்மளை வீடியோ கூட எடுக்க விட மாட்டானுங்க போல. மனுஷங்க தான் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்கன்னா, இவனுங்க அதுக்கு மேலே பண்ணுறாங்க. ஏய் போடாங்கிட்டு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? மக்களை இங்கே பாருங்கள், இந்த கோயிலோட உள்ளமைப்பு, அதுக்கப்புறம் அந்த கோயில் இருக்கிற தூண்களோட இப்பத்த நிலைமையெல்லாம் பாருங்கள். இன்னுமே அப்படியே இருக்குங்க. என்ன சாணி தாங்க. இங்கே மாடெல்லாம் கட்டி வச்சு, மாடு கட்டி வைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க போல. இங்கே பாருங்கள் எத்தனை சாணி கிடக்குதுன்ட்டு. எவ்வளோ பெரிய கோயில், என்னங்க மாடு கட்டி வச்சுட்டு இருக்காங்க இங்கே. இங்கே பாருங்கள், செவுத்துலலாம் சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற சிலை அமைப்பும் மூலவர் இருக்காப்லையான்னு போய் பார்க்கலாம். நான் வேறு லைட்டு வேறு எடுத்துகிட்டு வரலைங்க, மொபைலை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக சாணி தான். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவொன்னே இங்கே பாருங்கள், நான் ஒரு சோழர் காலத்து அந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு தகுந்த மாதிரியே
இங்கே பாருங்க அந்த பூச்சி கூடலாம் பாருங்க எப்படி கட்டியிருக்குன்ட்டு. சரி கையெல்லாம் ஆகுதுங்க. இங்கே பாருங்க பூச்சி கூடலாம் பயங்கரமாக கட்டியிருக்குங்க. மூக்குலேயே ஏறுது. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வந்து எந்த ஒரு சிலையுமே இல்லைங்க. இங்கே பாருங்க. ஸோ இங்கே இருக்கிற சிலை தான் எடுத்துகிட்டு வந்து அங்கே இடத்துல வௌவாலில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பறந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க. இப்போ ஒரு வௌவால்கள் வாழ்கிற ஒரு இடமாகவும் அதுக்கப்புறம் இங்கே மாடுகள் கட்டி வைக்கிறதுக்கு உண்டான கட்டிதாரியாகவும் இதை பயன்படுத்திட்டு வராங்க இந்த ஊர் மக்கள். எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது இங்கே பார்க்கும்போது. ரொம்ப பழமையான ஒரு கோயிலுங்க இது. வந்து நிற்கும் போதே ஒரு மாற்றம் வந்து வருது. ஆனால் என்ன பண்ணுறது, உள்ளே போக முடியாதுங்க. உள்ள மூலவரை எடுத்துகிட்டு வந்து அந்த பக்க கோயிலில் வந்து வச்சுருப்பாங்க போலுங்க. உள்ளே வந்து எதுவுமே இல்லைங்க. இது என்னது? இது ஏதோ ஒரு மேலே தூணோட ஒரு அமைப்புன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் பயங்கரமாக இருக்குல்ல. ஏதோ ஆட்டுங்கள் போல மாதிரி இருக்குது. ஆட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களோ இருக்கலாங்க. இங்கே பாருங்க அந்த ஓமகுண்டை வச்சிருக்கிற இடமா இல்லை நந்தி சிலை இங்கே வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஸோ நந்தி சிலை வச்சிருக்கிறதுக்கு உண்டான இடமாகவும் இருந்திருக்கலாம், இல்லை ஓமகுண்டை போடுறதுக்கு உண்டான இடமாகவும் இருந்திருக்கலாங்க. சரி இவன் போக மாட்டாங்க. டேய் ஒழுக்கமாக ஓடிடுறா. பாருங்க இப்போ அந்த மொத்த அமைப்பு இதுதான். ஸோ இவனை என்ன பண்ணேன் நான்? ஸோ இந்த கோயில் இருந்த சிலைகள் எடுத்து அந்த கோயிலில் வச்சுருப்பாங்க போல். அந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா இப்போ பூட்டி இருக்குங்க. உள்ளே போய் பார்க்க முடியாது. உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு நான் போனாலும் வந்து போய் காட்டலான்னு பார்த்தா இருங்க, என்ன நந்தி இப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க அந்த நான் வரும்போதே சொன்னேன்ல அந்த பேர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. அந்த நந்தி பெரிய நந்தி. இங்கே இருக்கிற நந்தி எவ்வளோ பெருசாக இருக்குன்னா மூலவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த கோயில் வந்து பூட்டி இருக்குங்க. இதுவும் ஒரு பழைய காலத்து கோயில் தான். எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரிலங்க. பூஜையெல்லாம் எப்போ செய்வாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. போக வழி இருந்தால் நான் போய் காட்டிடுவேன் உங்களுக்கு. அங்கே பாருங்கள் பூட்டி இருக்குங்க. பூட்டினங்காட்டி உள்ளே போக முடியாது. உள்ள சுற்று வட்டாரம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மதில் சுவர் அமைச்சிருக்காங்கன்ட்டு. இது மாதிரி இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் சுற்றியுமே இருக்குது. இந்த ஊர் பக்கத்தில் பாதினெல்லாம் இந்த கோயிலோட தானே போல். இங்கே பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள் முகப்பு. அங்கேருந்து அந்த கோயிலுக்கு வரும்போது வேறு லெவலில் இருக்குங்க. மக்களே இந்த கோயில் நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பழமையான கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயில் புதுப்பிச்சு அதில் இருக்கிற அங்கே இருக்கிற சிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு வழிபடுறதா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்களாமா. இந்த இடத்துல வந்து தோண்டினாங்களாமாங்க. இந்த இடத்த இதில் அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தோண்டியிருக்காங்க. தோண்டும் போது அவங்களுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தூண்கள் வந்து அந்த இடத்துல தோண்டும் போது அவங்களுக்கு கிடச்சிருக்குதுங்க. வேறு லெவலில். இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண்ங்க. இது மேலே வைக்கிற மாதிரி இருக்குது அந்த அமைப்பு. இங்கே இருக்கிற தூண்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல தோண்டும் போது கிடச்சதுன்னு நம்மளுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். வேறு லெவலுங்க. இந்த கோயிலில் இன்னும் சுற்றி தோணுனா என்னென்ன கிடைக்குன்னு தெரியல, ஆனால் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மக்களே நான் அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த அமைப்பை வந்து நான் உங்களுக்கு காட்டவே இல்லைல்ல. எனக்கு அங்கே போயிட்டு மனசே இல்லைங்க. எப்படியாவது உள்ளே போய் காட்டிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போயிட்டு லைட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். போய் மொபைல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே நிறையா வௌவால் இருக்குல்ல, ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு துணியும் வந்து அங்கே இருந்தது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன் இதையா. ஸோ இதை போட்டுட்டு நான் உள்ளே போய் என்ன ஏது இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறவாங்க. ஆனால் இங்கே செருப்பு போட்டு தாங்க வரணும், ஏன்னா இங்கே சாணி ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அதுவே பார்த்து நடக்கணும். தெரியுதா? இங்கேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்படியே சுத்திட்டு போறேன். நிறைய ஒவ்வாள் தாங்க இருக்குதுங்க. சாணி இங்க வரைக்கும் வந்துருக்குங்களா? ஏங்க இங்க வரைக்குமா சாணி போட்டு வைப்பாங்க? மாட்டை கொண்டு வந்து கருவறைக்குள்ள வரைக்கும் கட்டி வச்சிருக்காங்க. என்னங்க இது? அப்பா ஸ்மெல்லு, அப்பா ஸ்மெல்லு வேற லெவல் அடிச்சிட்டு இருக்குங்க. புரியுங்களே, உள்ள மூச்சு விட முடியலங்க. அப்பா சரி, வவ்வால் பண்ணையா இருக்குதுங்க உள்ள. சரி இங்க பாருங்க, அவனுக்கு ரவுண்டு கட்டிட்டாங்க. இனிமேல் இங்க நின்றுதோம்னா சுத்து போட்டு செதுக்கிடுவாங்க. நீ வாங்க அப்படியே போயிடுவோம். சாணி வாங்க, சாணி வேற மிதிச்சிட்டீங்களே. ஸோ ஆபத் சகா ஈஸ்வரரோட முகவாயு எவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எக்கோ அடிக்குதா? அவ்வளோ பெருசுங்க அது. செருப்பு இங்கேயே விட்டுட்டேன். ஒரு பயங்கரமா தூண் வேற லெவலில் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளோ ஜோட்டு இருக்கு பார்த்தீங்களா? நான் ஹக் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட சைஸுக்கு இருக்குதுன்னா இந்த தூணோட ஹைட் இங்கே பாருங்க 20 அடி இருக்கும் மேலே. உப்பா வேற மாதிரி. தஞ்சாவூர்ல இந்த மாதிரி தான் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க. ஏன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து நிறைய இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஸ்டெப்ஸு. ஸோ இந்த மண்டபத்துக்கு மேலே போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இங்கே இங்கே மேலே போகலாமா? நம்ம போகலாம், பார்த்து போகணும். என்னன்னா அது சிங்கிள் படிக்கட்டா இருக்கு. எப்போ ஒரு கால் தான் வைக்க முடியும். வைக்க முடியும் போலயே. போ வேகமெல்லாம் இறங்க முடியாதுங்க. மேலே பார்க்குறா. அண்ணா இங்கே பாருண்ணா கேப்பு. காலை வச்சுன்னா கீழே விழுந்துருவேன். ஐயோ அப்பா, அந்த கோயிலோட மேற்பகுதிங்க. பார்த்தீங்களா நான் இந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்க, அங்கே பாருங்கள் அந்த கோயில். இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க அந்த கோபுரம். அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு மதில் சுவர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த பக்கம் ஒரு மதில் சுவர் வந்து இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் அந்த மதில் சுவர் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மொத்தமாக வேறு லெவல் இருக்குங்க இந்த இடமே. இந்த கோயிலில் வந்து நிறைய கல்வெட்டுக்கள் இருந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த சாணி போட்ட இடம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாட்டு கட்டுத்தாரியாக இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சிலைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இன்னொரு கோயிலில் வந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாதுங்க. அதனால் அங்கே இப்போ பூட்டியிருக்கு, உள்ளேயும் போக முடியாது. அதனால தான் இந்த இடத்துல மேலே ஏறி நின்று அந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டினேன். இப்போ மேலே அவ்வளோதாங்க, பயங்கரமாக வெயில் அடிக்குது. மேலே ஒன்றுமே இல்லை. அப்படியே கீழே இறங்கலாம் வாங்க. இங்கே இறங்குறதுக்கும் பயமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, அதான் நான் ஒரு கால் சேஃப்டியாக அப்படியே இறங்குறேன். தடி இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், அந்த மண்டபம் ஆப்போசிட் மண்டபம் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஹைட்டான ஒரு இடம்னு பார்த்தீங்களா? இப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காப்புல, அங்கேருந்து இப்போ நான் மேலே நின்றுருக்குங்க. ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. இந்த பாதையில் தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. இந்த பாதை வந்து எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு தெரில. மேலே ஏதாவது பூஜை பண்ணுவாங்களோ என்னன்னு தெரிலங்க. நான் சிங்கிளாக மேலே போகிற மாதிரி இந்த பாதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது இந்த இடத்துல பார்க்கலாங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.